வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பொசசிவ்னஸ். ஸோ இந்த பொசசிவ்னஸ் ஏன் வருது? ஸோ இந்த பொசசிவ்னஸ் ஒருத்தர் மேலே செலுத்துவதால் அந்த யார் மீது அந்த பொசசிவ்னஸ் நம்ம வச்சிட்ருக்குறோமோ அவங்களுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கொஞ்ச நாளில் ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த பாதிப்பை ரொம்ப பெருசாக்கி பொசசிவ்னஸ் யார் வைக்கிறாரோ அவர் பொசசிவாக இருக்கிற பர்சனும் சஃபர் ஆவாங்க. யார் மீது அவர் பொசசிவ்னஸ் வச்சிருக்கிறாரோ அவங்களும் சஃபர் ஆவாங்க. ஸோ இது மாதிரியான கேசஸ் மலர் மருத்துவத்தை நாடி நிறைய வந்திருக்காங்க. ஸோ அதில் ஓவராலாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த பொசசிவ்னஸால் சந்திக்கிறாங்க, இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, மலர் மருந்துகளில் எந்த மலர் மருந்துகள் எல்லாம் இந்த பொசசிவ்னஸ்லேருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். அது மாதிரி நீங்கள் மலர் மருத்துவ ஆலோசனை நேரடியாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ இல்லை வீடியோ கன்சல்டேஷனாக எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ பொசசிவ்னஸ் ஒருத்தர் மேலே வைப்பதால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல எதனால் பொசசிவ்னஸ் வருதுன்றதை நான் கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுறேன். அதாவது அந்த பர்சன் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு, அந்த அன்பு வைப்பதற்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு அன்பை நான் எங்கேயுமே எனக்கு கிடச்சதில்ல. இந்த ஒரு நபர் தான் என் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க, என்னை முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி, எந்த ஒரு சூழல்லையும் நம்ம இவங்களை விட்டுடக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது, இப்படிலாம் பேசி நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாமே ஆரம்ப நிலையில் பேசும் பொழுது அந்த யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்குறாங்க, நம்மளை தொலைச்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது லைஃப்லன்னு அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அந்த இன்னொரு நபர் நினைப்பாங்க. இப்போது இந்த இன்னொரு நபருங்கிறதுக்கு பதிலாக நம்ம பொசசிவ்னஸ் யார் வச்சிட்ருக்காங்களோ, யார் ஒருத்தரை பொசஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கள ஏ அப்படின்னும், அந்த பொசசிவ்னவுக்குள்ளே ஆட்படுறவரை பி அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ தான் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறதுக்கு அது புரிய வைக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ பியை எந்த ஒரு சூழ்நிலையும் தொலைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட உலகத்துக்குள்ளே, அதாவது ஏ பியோட உலகத்துக்குள்ளே முழுமையாக ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ முழுமையாக ஆக்கிரமிக்கிறது அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவங்கள எப்பயுமே சர்ப்ரைஸ் பண்ணுறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இவங்க இல்லை அப்படின்னா இருக்க முடியாது, இவங்களோட ஒவ்வொரு அசைவும் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இவங்கக்கிட்ட இருந்து அப்போது அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏ பிக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காம நெருங்கி போக 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 அந்த ஒரு மூச்சு திணற மாதிரி இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பும் அப்படி திணறிடுது. ஸோ அப்படி திணறும் பொழுது தான் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமோ, இதிலேருந்து நம்மளால் வெளிவர முடியலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பியானவருக்கும் அந்த வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிடும். ஏக்கு ஒரு பயம், பதட்டம், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நிறைய பேர் இதனால் ரொம்ப ஒரு மென்டல் டிஸார்டருக்கு போகிற அளவுக்கு கூட பிரச்சனைகளை அது க்ரியேட் பண்ணிடும். சரி, அப்போ இந்த பொசசிவ்னஸ் எந்த ஒரு சூழலில் நம்ம வைப்போம் அப்படின்னா, நமக்கு ஒரு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, இப்போ ஏக்கு செல்ஃப் லவ் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் தன்னை பற்றின ஒரு சுய மதிப்பீடும் ரொம்ப குறைவாக இருக்குது. நான்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லைங்க, நான்லாம் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை, ஆனால் இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவங்க கூட பழகிறதுக்கு எனக்கு எப்படி வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு தெரியுமா, இவங்களாம் எனக்கு லைஃப்பில் கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு தன்னை விட அடுத்தவர் மீது அவங்களுக்கு அந்த மதிப்பீடானது கொஞ்சம் உயர்வாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தான் இவங்களிருந்து எல்லா விதத்துலேயும், அதாவது ஏலேருந்து பி எல்லா விதத்துலேயும் தி பெஸ்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான் அவங்கள விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள பெஸ்ட்டு நினைக்கிறதாலேயே இவங்களை ரொம்ப தாழ்ந்து தான் அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு இன்ஃபீரியர் இருக்கும். அதை எப்படி மாஸ்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களை விட்டுறக்கூடாது, இவங்க மேலே அதிக பாசம் வச்சுருக்கேன், உயிரை வச்சுருக்கிறேன் அப்படின்லாம்
அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பொசசிவ்னஸ் இருக்கிறத வந்து மாஸ்க் பண்ணுறதுக்கான வேலைகள் தான். சரி, இப்போ இது 2 பக்கமே பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 பேருக்கும் நமக்கு வந்து தனித்தனியாக தான் மலர் தீர்வுகளை நம்ம அணுக முடியும். இப்போது இந்த ஆனவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னா, நான் வந்து பொசசிவ்னஸ்ஸாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எப்படி அதை எடுத்து முன் வைப்பாங்கன்னா, என் ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கல, எங்கள் லைஃப் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, அவங்க மாறிட்டாங்க, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, எனக்கு இந்த வாழை பிடிக்கலைங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறது வந்து இந்த பிங்கிற நபர் இவங்கள்டேருந்து கொஞ்சம் விலகுறாரு, இல்லை அப்படின்னா கொஞ்சம் திணறாரு, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது வந்து நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன், அதே மாதிரி என்னோடய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் வந்து எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொசசிவ்னஸ் வச்சு அதிலேருந்து வெளியவே வர தெரியல, நம்ம தான் அந்த ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம், ஒருத்தர் மேலே வந்து செல்ஃப் லவ் வைக்கிறதுக்கு பதிலாக அவர் மேலே அதீதமான அன்பை வச்சு நம்ம ஏமாந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற அந்த அதை வந்து புரிந்துணர்கிற தன்மையில் கூட அவங்க இருக்க முடியாத அந்த சூழலில் அவங்களுக்கு என்ன மாதிரி மலர் மருந்துகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கிளைண்ட்ஸு, நான் ரொம்ப பொசசிவாக இருந்துட்டேன், அது வந்து எனக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது, அதனால் அதிலேருந்து வெளிவர முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க யாருக்காவது இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்ல போடிய மலர் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். என்ன மலர் மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னா, சிக்கரி எடுக்கணும், வில்லோ எடுக்கணும், இம்பேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து. ஸோ இது 3 தான் உங்களுக்கு தற்சமயம் அந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்துகள். இதோடு சேர்த்து அவங்கள ஹார்ம் பண்ணணும், அவங்கள திட்டணும், சண்டை போடணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சூசைடல் ஐடியேஷன் மாதிரி வருது அப்படின்னா அதோடு சேர்த்து செரிப்ளமும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கரண்ட் தாட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒயிட் செஸ்னட்டும் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இது இந்த பொசசிவ்னஸ், நான் பொசஸாக இருக்கேன் ஒருத்தர் மேலே, பட் அது தப்புன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்னால் வெளியே வர முடியலையே அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த மலர் மருந்துகள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ பொசசிவ்னஸாக இருக்கிற ஒரு பர்சன் மாட்டிக்கிட்டார் ஒருத்தட்ட, அதாவது கிட்ட பி அப்படிங்கிறவரோட மனநிலை மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாட்டிக்கிட்ட நபர், நான் இதிலேருந்து வெளியே வரணும், எதில் இருக்க பர்சனையும் நான் தப்பு சொல்ல முடியாது, என் மேலே உள்ள அதீத பாசத்தில் தான் இப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு அது புரியுது, பட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோடய சுதந்திரத்தை இழந்த மாதிரி இருக்குது, என்னோடய வாழ்க்கையை நான் வாழ முடியாத மாதிரி இருக்குது. இன்னும் சில பேரெல்லாம் என்னை ரொம்ப சந்தேகப்படுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, நான் என்ன சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ் போடணும், இது எல்லாமே அவங்க மூக்க நுழைக்கிறாங்க, ஆரம்பத்தில் எனக்கு பெருசாக தெரியல, இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நோ அப்படின்னும் சொல்ல முடியல, அதே நேரத்தில் நம்ம சொல்லிவிட்டு அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது, எந்த விதத்துலையும் விடவும், அதாவது வச்சுக்கவும் முடியல, விடவும் முடியல, இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் உண்மையாகவே ஒரு கவுன்சிலிங்கும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவங்க அந்த பர்சனை கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை அவங்க ரொம்ப நெகட்டிவாக எடுத்துகிட்டு உயிரை மாய்த்து கொள்ளும் அளவு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இவங்க தான் அந்த பி ஆனவர் தான் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது யுக்தியவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன மாதிரி மலர் மருந்துகளில் இவங்க என்னெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவைப்படுகின்ற மலர் மருந்துகள் இவங்க வந்து கூட்டாக எடுக்காமல் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஒரு அடுத்தடுத்த நிலையில் ப்ரோட்டோக்கால் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு அவங்க எடுக்க வேண்டிய மலர் மருந்து செரட்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து இவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கடுத்து அடுத்த மலர் மருந்து பார்த்திங்கன்னா செரட்டோ எடுக்கும் போதே அதோடு சேர்த்து அவங்க எடுக்க வேண்டியது ஒயிட் செஸ்னட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ செரட்டோ ஒயிட் செஸ்னட் கொஞ்ச நாள் ஒரு 10 days வரைக்கும் எடுத்துகிட்டு அடுத்தது, ஏன்னா அந்நேரமே உங்களுக்கு வந்து ஒரு சில மனநிலைகள் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக மாறும். அதோடு சேர்த்து அடுத்தது வந்து நீங்கள் சென்டாரி போக வேண்டியது இருக்கும். ஒருவேளை அந்த சொல்லக்கூடிய அந்த ஆனவர் பிறப்பிக்கக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் நீங்கள் வந்து ஒத்து செஞ்சு போகிறீங்க அப்படின்னா சென்டாரிக்கு எடுத்து போயிருங்க. ஸோ அந்த சென்டாரி மலர் மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் அசர்ட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த பவுண்டரிக்கு உள்ளே நீங்களும் இருப்பீங்க, அதுக்குள்ளே அவங்கள வரவிடாமல் கொஞ்சம் நிறுத்துவது மூலமாகவும் சில விஷயங்களை இன்டைரக்டாக அவங்களால சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் அதன் மூலமாக எடுத்துக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த சென்டாரி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான மனநிலைகள் நமக்கு கிடைக்கும். இதுவே நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து ஏன்னா இந்த மனநிலையெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையாகவே சில மனநிலைகள் வெளிப்படும். ஸோ பொதுவாக அந்த மாதிரி சூழலில் ஏற்படக்கூடிய மனநிலைக்கு வந்து மிம்முலஸ் தேவைப்படும். மேக்ஸிமம் மிம்முலஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஆஃப் பெத்லெஹம். ஸோ இது 2ல் ஏதாவது ஒரு மலர் மருந்துகள் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். அது அந்த மனநிலையை நம்ம ஆய்வு செய்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியது. எனக்கு கரெக்டாக அந்த மனநிலை எனக்கு தெரியல அப்படின்னா இது 2யும் சேர்த்து கூட நீங்கள் எடுக்கலாம். மிமுலஸ் அண்ட் ஸ்டார் ஆஃப் பெத்லெஹம் SOB. ஸோ இது 2ம் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது ஏக்கு தனியாக சொல்லியிருக்கேன், பிக்கு தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை இந்த வீடியோவை ஏன்னா நான் ப்ரோட்டோகால் மாதிரி சொன்னதுனால நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். திருப்பி நீங்கள் இந்த வீடியோவை கேட்டு பார்க்கும் பொழுது அந்த ஒரு தடவைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெமெடிஸை நீங்கள் எடுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு என்ன ரெமெடி எடுக்கணும், பிக்கு என்ன ரெமெடி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.